வாழ்க வளமுடன். நேர்மையார் மனிதனாக பிறந்தவங்க நம்ம இறந்த பின்னாடியும் பேர் சொல்கிற மாரி நம்ம ஏதாச்சும் இந்த பூமியில் நம்ம செஞ்சுட்டு போகணும். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி என்ன செய்யலாம்? ஒரு மரக்கன்று வைக்கலாம். இந்த மரக்கன்று நம்ம மரமாகி பல கிளையை விட்டு பல பேர்த்துக்கு நிழலை கொடுக்கும். நம்ம போகிற இடம் தவறாக இருக்கலாம், போகிற பாதை தவறாக இருக்கலாம், ஆனால் நம்ம போய் சேரும் இடம் கோவிலாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஆற்று பாசனம் தண்ணி திறந்து விட்றாங்க. அந்த தண்ணி எத்தனை இருக்க போகுது? போகிற வழியில் எத்தனையோ பேர் அதை பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. பல விதமான நிலங்களையும் கடந்து செல்கிறது. ஆனால் அது சேரும் இடம் எங்கே சேருது? கடலில் சேருது. கடல் என்பது ஒரு புனிதமானது. அதுமாரி நம்ம மனிதன் பிறந்து வாழ்கிற நம்ம பருவ காலத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் போகிற வழியில் பல தவறான பாதைகள், தவறான செயல்கள், தவறான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கலாம். ஒரு லெவலுக்கு மேலே ஓர நம்ம முடிவு, நம்முடைய பாதையும் சிந்தனையும் செயல்களும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். 4 பேர்த்துக்கு நன்மை தரும் விதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 4 மனிதன் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கடா. இந்த காலத்தில் எப்படி பேசுகிறாங்க? 40 குடும்பத்தை பற்றி தவறாகத்தான் பேசிக்கிருப்பாங்க. ஆனால் நல்ல விதமாகவே இருக்காது. நம்ம முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு மேடை இருக்கும். அப்போ உட்காந்தாங்கடா, சுற்றி உட்காந்துருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வீட்டில் கொண்டாப்பா சாப்பிட்டுன்னுவாங்க. எங்கள் வீட்டில் மொச்ச பயிர் குழம்புப்பா அப்படி பேசி அது பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனையெல்லாம் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இப்படி ஒரு அனுபவங்களை சொல்லி நல்ல விதைகளை நம்ம விதை ஓட்டை எப்படி முளைக்குது அதேமாரி நல்ல சிந்தனைகளே பேசுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் 2 பேர் உட்காந்தா போதும், அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது. அடுத்து என்ன செய்யறான், இப்படி செய்கிறான், அவன் எப்படி வரையான், அப்படி வரையான், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவதே இன்றைக்கி மனிதனுடைய இயல்பாகி போச்சு. இது இன்றைக்கி பெரிய தவறாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் நம்ம சிறிய வயதிலே பழகிற பாருங்க. இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம சேருமிடம் நதியாக இருந்தால் அது நல்ல தண்ணியாக இருக்கும். சாக்கடையாக இருந்தால் எப்படி இருக்கும்? சீக்கிரம் கெட்டு போகும். அதேமாரி இன்றைக்கி மனிதன் சேருமிடம் சிறப்பாக இருக்க வேண்டும். நம்ம சேருமிடம் பழகுவரிடம் நம்ம நல்ல விதமாக நல்லவங்களோட பழகணும். அப்போ நமக்கு நல்ல புத்தி வரும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மையிலும்